அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரப்பி டாக்டர் ஒய் சந்தோஷ் ராஜா. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். அதான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்ட்டுங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு. என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு அதை பற்றின விளக்கங்கள் அப்படின்னு எடுத்தாலும் சரி, சில பேர் யாராவது இதை பற்றி சொல்லியிருந்தா நம்ம அதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி விஷயமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் இன்றைக்கி எதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வயதானவராக இருந்தாலும் சரி, இல்லை பள்ளி கல்லூரி மாணவிகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆல்கஹால் இன்டேக் எடுத்துக்கிறாங்க. அதாவது மது 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 குடிக்கும் பழக்கம் அவங்களுக்கு நிறையா வந்திருக்கு. இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை தான் கொண்டு போகும். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எத்தனால் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இது வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனோட கூட்டுப்பொருள். இதில் இன்னொரு வகை இருக்குது, மெத்தனால். அது வந்து எரிச்சாராயம்னு நம்ம சொல்லுவோம். இது சாப்பிட்றதுனால குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து நிறைய டேமேஜ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லிவர் டேமேஜ் ஆகும். லிவர் டேமேஜ் ஆச்சுன்னா லிவருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பலவிதமான உடற்செயலிகள் இருக்குது. நமக்கு ஜீரணமாகறதுக்கு லிவர் வேணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட என்சைம்ஸ் ரிலீஸ் ஆகுது. டீடாக்சிகேஷன் லிவர் பண்ணுது. அப்போ அந்த லிவர் வந்து பாதிச்சதுன்னா அதோடய செயல்கள் தடைப்பட்டு போகிறதுனால உடல் வந்து வெகுவாக பாதிக்கும். சரிங்களா? அந்த ஆல்கஹால் அதிக இன்டேக் எடுக்கிறதுனால ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வருதுங்க. இந்த ப்ராப்ளத்தினால லிவர் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே வந்து லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் கல்லீரல் செயலிழப்பு ஏற்படுது. இதனால் மரணத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். இது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம ஆல்கஹால் இன்டேக் எடுக்கிறனால பிளட்டில் ஆல்கஹால் ப்ரெசன்ஸ் ஆகிறனால நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பெருமூளை, சிறுமூளை எல்லாமே பாதிக்குது. முக்கியமாக சிறுமூளை பாதிச்சதுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் நடக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன், பேலன்ஸ், ஈக்குவலிபிரியம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தடைபட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரிங்க் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தள்ளாடி நடப்பாங்க. அது காரணம் அந்த சிறுமூளைன்னு சொல்லக்கூடிய செரிபெல்லம் பாதிக்கிறதுனால தான். இப்படி நரம்பு மண்டலமாகட்டும், மஸ்குலோஸ்கெலட்டன் சொல்லக்கூடிய எலும்பு தசை மண்டலமாகட்டும், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஆகட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டோரியேட்டடுக்கு போகுது. செயல்திறனை இழந்துக்கிட்டே போகுது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிறப்புன்றது ஒரு முறை. அந்த பிறப்பையுமே ஆரோக்கியமாக தீர்க்கமாக வாழணும். சரிங்களா? அப்படி இருக்கப்ப நமக்கு தெரியும் இது பண்ணால் இது நடக்கும்னு தெரியும். இது தெரிஞ்சே நம்ம ஏன் தப்பு பண்ணணும்? சரிங்களா? இப்போ தெரியாமல் விபத்து நடக்குது, தெரியாமல் நம்மளே அறியாமல் ஒரு இம்யூனிட்டி கம்மினால ஒரு டிசீஸ் வருது. இந்த மாதிரி காரணங்கள் விட்டுருங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பர்சன் வாலண்ட்ரியாகவே தன்னோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். சரிங்களா? ஒரு சகோதரன்னா நான் சொல்கிறேன், இது அட்வைஸுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு எதாக இருந்தாலும் நினச்சாலும் சரி. ஏன்னா ரொம்ப நாளாக இதை நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா ஒன்றும் தேவையில்லாத வேலை, அட்வைஸ் பண்ண யாருக்காவது பிடிக்குமா? உன் பொழப்ப பாருடா. கரெக்டு. இந்த உலகத்தை கண்டிப்பாக என்னால் திருத்த முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதை நான் சொல்கிறதுனால இதோட தாக்கம் என்னன்னு ஒரு புரிதல் ஏற்பட்டால் கூட போதும். நீங்கள் திருந்துங்க, இல்லை என்னமோ பண்ணுங்க. ஆனால் இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களை திருத்தறதுக்கான வழியை வகுக்கும். சரிங்களா? யாராவது தன்னோட உடலையும் மனசையும் நோகடிச்சுப்பாங்களா? வாலண்ட்ரியாக கெடுத்துப்பாங்களா? அப்படி தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மது பழக்கத்தில் படிப்படியாக விட்டுறணும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறணும். ஏன்னா இமிடியேட்டாக விட்டுட்டா எஃபெக்ட் வரும், சைடு எஃபெக்ட் வரும். ஆனால் படிப்படியாக எடுத்துருங்க. யாராவது ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா இம்மீடியேட்டாக நிப்பாட்டிடுங்க. சரிங்களா? ஏன்னா அது நுரையீரலை வெகுவாக பாதிக்கும். நுரையீரல் மட்டும் இல்லை, சுவாச மண்டலத்தையே பாதிக்கும். அது மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது. அது வந்து சொல்லணுமுன்னா அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மாதம் நாங்கள் கிளாஸ் எடுக்கலாம். ஸ்மோக்கிங்கோட எஃபெக்ட், பிரச்சனை என்ன, பக்க விளைவுகள் என்னன்ட்டு. நம்ம ஷார்ட்டாக முடிக்கணுன்றதுக்கு நான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன். சரிங்களா? அப்போ ஆல்கஹால் இன்டேக் பண்ண படிப்படியாக குறைச்சிருங்க. ஸ்மோக் இம்மிடியேட்டாக நிப்பாட்டிடுங்க. தயவு செஞ்சு எந்த ஃபார்ம் ஆஃப்
ட்ரக்கு, அதாவது போதை வஸ்துக்களை பயன்படுத்தாதீங்க. அது எந்த வகையாக இருந்தாலும் சரி, அது பயன்படுத்தாதீங்க. கண்டிப்பாக அது உடலையும் மனதையும் பயங்கரமாக கெடுத்துரும். வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி டியர் பேரண்ட்ஸ், ஏன்னா ஒரு தகப்பனுக்கு தான் அதாவது ஒரு பெற்றோருக்கு தான் பெற்றோர்களோட அருமைகளை பற்றி தெரியும். அதனால் நான் கொடுக்குற ரெக்வஸ்ட் என்னென்னா, உங்களோட பள்ளி அல்லது கல்லூரி மாணவ மாணவிகள், பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களோட நடவடிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் கண்காணிங்க. அதாவது அவங்கள வந்து நெருக்க வேணாம், அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லுங்கள். ஏன்னா பேரண்ட்டு தான் ஃபஸ்ட்டு டீச்சர் அண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பிள்ளைகளுக்கு. ஏன்னா உங்களோட பழக்க வழக்கம் தான் வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்பா அம்மா செய்கிறாங்க, நம்மளும் செய்யலான்ற மாதிரி வரும். அதே சமயத்தில் நல்லது கெட்டது நம்ம தான் முதல்ல சொல்லணும். அதனால் ஒரு தோழனாக ஒரு தோழியாக அம்மா அப்பா வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்கள, அதாவது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, ஓப்பனாக பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன நிகழ்வு, ஓகேங்களா? ஒரு பையன் வந்து ஒரு ஆசையில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் எடுத்துகிட்டு போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, என் பையன் திருடிட்டான் அப்படி பிடிச்சி அடிக்கிறாரு. அது செய்ய வேணாம். அவன் திருடலைங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்கள் வீட்டில் அவன் எடுத்துக்கிட்டான், நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் பையனுக்கு தானே. அப்போ அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். குழந்தைங்கிட்ட பேசுகிறப்ப அந்த வார்த்தைகள் முக்கியம். அன்பாக குணமாக பேசுங்க. தம்பி, உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு, உனக்கு சாக்லேட் வேணுமா, நல்ல சாக்லேட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவன்ட்டு சொல்லுங்கள். இப்படி எடுக்கக்கூடாது, உனக்கு வேணுமா எடுத்துக்கிறியா சொல்லிவிட்டு எடுத்துக்கோ, இந்த மாதிரி. ரெண்டாவது, சின்ன குழந்தைங்க கைக்கு ஏற்ற மாதிரி ஏன் காசு வைக்கிறீங்க? ரொம்ப சின்ன குழந்தைங்க காசு எடுத்து முழுங்கி உயிரிழந்த குழந்தைங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் நம்ம தான் தப்பு பண்ணுறோம் பேரண்ட்ஸ். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பேரண்ட்ஸு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இம்பேக்ட் வந்துட்டு அவ்வளோ அபரிவிதமாக இருக்குது. அந்த சோசியல் மீடியாவிலையுமே நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். ஸோ நம்ம நல்லதை தேர்ந்தெடுப்போம். இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். சார், நீங்கள் ஈஸியாக பேசிட்டீங்க. நான் ரொம்ப காலமாக நான் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எவ்வளோ பெரிய மன வருத்தம் தெரியுமா, நான் எப்படி சார் விட முடியும், அது பழக்கமாயிடுச்சு சார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க. பிறந்ததுலேருந்து நம்மளோட உறவுமுறைகள் ஆகட்டும், வளர்ந்ததுலேருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு சொல்லிட்டாங்கன்னா பல வருஷமாக அவங்க வீட்டு வாசப்படி மிதிப்போமா, தப்பாக சொல்லிட்டா அந்த வைராகியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒரே சொல்லு தான், அவங்க மூஞ்சில் முழிக்க மாட்டேன், வாசப்படி ஏற மாட்டேன்னு வைராகியம் எப்படி வந்துச்சு? அந்த மாதிரி தான் நம்ம மனசுக்கும் உடலுக்கும் அது கேடுன்னா அதை செய்யக்கூடாது, வைராகியமாக இருக்கணும். புரியுதுங்களா? கண்டிப்பாக நம்மளால் முடியும். அது முடியும்னா இதையும் முடியும், இதுவும் நம்மளால் செய்ய முடியும். ட்ரிங்க் பண்ணுறதை விட முடியும், ஸ்மோக் பண்ணுறதையும் விட முடியும். புரியுதுங்களா? ஆல்கஹால் இன்டேக்கை கம்மியாக விட்டுறலாம். எல்லாமே நம்ம செய்ய முடியும். மனசு தாங்க காரணம். மனசை ஒருநிலைப்படுத்துங்க. நிறையா வகை இருக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆன்மீகத்துக்கு போவாங்க. அது ஆன்மீகத்துக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணியும் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தலாம். அது அவங்க எடுத்துக்கிட்ட பேத்வே. அவங்க வந்து ஆன்மீகத்தில் போகிறதுனால சாமிக்கு மாலை போட்டிருக்கோம், மாலை போட்டிருக்கிறதுனால இந்த ருத்ராட்சம் போட்டிருக்கோம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்களே செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லைனாலும் தப்பு கிடையாது, சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம அதை தப்பு தெரியுதில்ல, பகுத்தறிவு இருக்குல்ல, அந்த ஆல்கஹால் சாப்பிட்டாலோ ஸ்மோக் பண்ணாலோ உடம்பு கெட்டு போகுதுன்னு உங்களுக்கு உணர்றீங்கல்ல, அப்போ தப்பான விஷயத்தை ஏங்க செய்யணும்? விட்டுடுங்க. அதுவுங்க, நான் நிறைய நியூஸ் பார்க்குறேன். ஸ்கூல் சில்ட்ரன், கேர்ள்ஸு, பாய்ஸு எல்லாருமே அதை செய்கிறாங்க. இல்லை, அது ஒரு கெத்துன்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா, அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்ட்டி கொடுக்குற அளவுக்கு வருது. அது ஒரு கல்ச்சர் மாதிரி கொண்டு வராங்க. ஒரு கல்ச்சர் அப்படின்னா ஒரு உணவு பதார்த்தம் கூட்டாக சேர்ந்து செஞ்சு சாப்பிட்றது, இல்லை ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, அந்தாட்சரி, இப்படி தாங்க சொல்லணும். அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு கல்ச்சர் வேணுமா? வாழ்கிறதுக்கு ஒரு கல்ச்சர் வேணும். நல்லா வாழணும், தீர்க்காயுள் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை செய்யுங்க, சரிங்களா? தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இந்த கெட்ட பழக்கங்களை விட்டுறலாம், நேர் வழியில் போங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, சரிங்களா? யாருக்காவது, சார் நம்ம ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி சார் நம்ம வந்து விடலாம், ஸ்மோக் பண்ணுறது எப்படி விடலாம், எப்படி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்துருக்க மேற்பார்வை பண்ணுறது, அவங்க கூட எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஆஸ் எ பேரண்ட்டாகவும் எனக்கு கொஞ்சம் தெரியுது. அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி ப்ரொஃபஸர், சுவாமி விவேகானந்தா ஃபிசியோதெரப்பி காலில் ஒர்க் பண்ணுறேன், அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மனநிலை என்னவா இருக்குன்னு ஓரளவுக்கு 1% எனக்கு தெரியும் இல்லையா? அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் அழைச்சி என்கிட்ட பேசலாம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் 9952427567, சரிங்களா? நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு சகோதரன்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் பேசலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோடய புரிதல் என்னவோ அதை நான் சொல்கிறேன். இது உண்மையாலுமே
ஒரு கவுன்சிலிங்கோ அட்வைஸோ கிடையாது. சந்தோஷ் ராஜா என்ன புரிஞ்சிருக்கா அப்படியோ அது உங்ககிட்ட சொல்கிறாங்க. இதனால் என்ன சந்தோஷ்க்கு என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. என்ன மாதிரி சக மனிதர்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்கன்ற ஒரு ஆத்ம திருப்தி. ஏன்னா நம்ம மருத்துவத்துறையில் இருந்தாலும் கூட ஒரு கல்வி கற்றல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் இருக்கிறதுனால ஸோ அதுவும் நம்மளை வந்து நம்ம மைண்ட் செட்டு அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அதாவதுங்க, தவறு செய்யாத மனிதன் இல்லை. ஆனால் அந்த தவறு என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தவறை திருத்தி வாழ்கிறவன் தாங்க உண்மையான மனிதன். சரிங்களா? அதனால் தப்பு பண்ணிட்டோன்றதுனால குற்ற உணர்ச்சி வேண்டாம். இனி தவறு செய்யாமல் எப்படி இருக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.